ஆச்சு. இப்போ நம்ம வந்து மத்தியமா பேப்பர் 2 அழகர் மதுரையோட ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்ருக்கோம். இந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ் எழுத போகிறோம். இதில் வந்து கினி 2 प्रश्नों के उत्तर लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தேவதூத் ने क्या कहा और इब्राहिम ने क्यों क्षमा मांगीன்னு கொடுத்துருக்காங்க. देवदूत ने कहा भगवान ने उसे इतनी उम्र दी है, तुमने उसे एक बार के खाना भी नहीं दे सका. கடவுள் உனக்கு இவ்வளோ ஆயுள் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீ அந்த வயசானவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. முன்னால் முடியலன்ட்டு. தர்ம பின்னு ஹோ சக்தா ஹை, தர்மங்கள் எல்லாம் வித்தியாசம் மாறுபடும். லேக்கின் பகவான் சப்கா ஏக் ஹே, ஆனால் கடவுள் எல்லாருக்குமே ஒன்று. இப்ராஹிம் கி ஆங்கோं खुली, இப்ராஹிமோட கண்ணு திறந்துச்சு. உஸ்னே உஸ் பூடே கோ ढूंढ कर उससे माफी मांगी, அந்த வயசானவரை பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து धर्मराज ने भगीरथ से क्या कहा, धर्मराज भगीरथ கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. धर्मराज ने कहा कि भगीरथ ने पूर्वज सागर पुत्र भस्म के रूप में पड़े हैं. சாம்பலா ஒரு பக்கம் உன்னோட பூர்வஜர்கள் வந்து सागर पुत्र வந்து விழுந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. उनका उद्धार करने के लिए भगीरथ तपस्या करें और गंगा जी को पृथ्वी पर ले आए. பகீரத்தை வந்து தவம் பண்ண சொல்கிறாரு யார், தர்மராஜர். அப்புறம் கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வர சொல்லி தவம் இருக்க சொல்கிறாங்க, பூமிக்கு கொண்டு வர சொல்லி சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து क्यों अमीर क्यों चिंता में पड़ गया, எதுக்கு பணக்காரன் வந்து கவலை அடைஞ்சான்னு கேட்குறாங்க. எதுக்கு பெரிய பணக்காரன் வந்து கவலை அடைஞ்சது. अमीर को उनकी इच्छा के अनुसार कोई नौकर नहीं मिला, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வேலைக்காரனும் கிடைக்கல. इसलिए अमीर चिंता में पड़ा, அதனால் பெரிய பணக்காரன் கவலை அடைஞ்சான்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து बापूजी ने किसके संतरे से उपवास तोड़ा, யார் எடுத்துகிட்டு வந்து ஆரஞ்சில் வந்து தன்னோட ஒரு ரதத்தை முடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. बापूजी ने विटोबा के लाए संतरे से व्रत तोड़ा, பாப்பூஜி வந்து விட்டோபா எடுத்துகிட்டு வந்த ஆரஞ்சில் தான் தன்னோட விரதத்தை முடித்தாங்கன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் மெயின் வந்து நான் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் இந்த மெயினில் வந்து ஏதாவது 2 சொல்லியிருக்காங்க, ஆனால் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெயினில் 2 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது, ஏன்னா நம்ம படிக்கிறது நம்ம செலக்டட்னும் போது எல்லா கொஷின்ஸ்லேயும் ஒரு 4-5 கொஷின்ஸ் படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, ஏன் செலக்டடாக மட்டும் படிக்கிறீங்க? எல்லாத்தையும் படித்து இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறவள எல்லாத்தையுமே ஈஸியான மெயின்ஸில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நாலேஜு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் படிக்கிறோம். கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் எழுதி நம்ம வந்து மார்க் எடுக்கணுன்ற ஒரு கான்செப்டில் போயிட்டு இல்லை, நம்மளோட நாலேஜ் கெயின் பண்ணணும், அதுக்காக தான். ஆனால் நம்ம படிக்கிறத டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக ஒன்றும் படிக்கல, கொஷின் பேப்பர் வைஸ் போகிறோன்னும் போது செலக்டடாக படிக்காமல் எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஷின் மாறி வந்தாலும் நம்ம அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எழுதிட்டு போயிடலாம். அப்புறமா நமக்கு ஸ்டோரியோட நாலேஜும் நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து
கிசி ஏக் கஹானி கா சாராம்ஷ் லிக்கியே. ஏதாவது ஒரு ஸ்டோரியோட எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பகீரத் கா தபஸ்யா, பகீரத்தோட தபஸ்யா பார்க்கலாம். தபஸ்யா இது செகண்ட் பேப்பர் நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸில் இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை நான் நடத்திடுறேன். ஏன்னா இந்த பேப்பரை திருப்பி அந்த வீடியோவை நம்ம பார்க்கணுன்னு திருப்பி நம்ம அதை ஆன் பண்ணி நம்ம பார்க்கணும். அதுக்காக இப்போ நம்ம இது நான் வந்து நடத்துகிறேன். பகீரத் கி தபஸ்யா கே से गंगा भारत में बहने लगी. பகீரத்தோட தவத்தால் கங்கை வந்து பூமியில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு தண்ணி. இஸ்கி கஹானி இஸ் பிரகார் है. இதனோட கதை வந்து இப்படி இருக்குன்றாங்க. ராஜா பகீரத் இஷ்வாக்கு குல்கே தே. ராஜா பகீரத் வந்து இஷ்வாக்கு குலத்தோட சேர்ந்தவர். ஏ சூரியவம்சி தே. சூரியவம்சத்தோட வம்சத்தவர் இருந்தார். ராஜா ஸ்ரீராம் கேஹி வம்சிக்கே தே. ராஜா ஸ்ரீராமரோட வம்சத்தை சேர்ந்தவர். ஏ உன்சே பி பஹலே பைதா ஹோய்த்து. ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் பிறந்திருந்தார். வே சத்யஷீல் தர்மனிஷ்ட அவர் படே பிரதாபி ராஜா தே. நேர்மையான ஒரு ராஜாவாக இருந்தார். உண்மை அப்பார் தைரிய அவர் சாகஸ்தா. அவங்ககிட்ட ரொம்ப தைரியமும் சாகசமும் இருந்துச்சுன்றாங்க. ஏக் பார் தர்மராஜ் ராஜா பகீரத் சே மிலே. தர்மராஜர் வந்து ராஜா பகீரத்தை பார்த்தாங்க. ராஜா பகீரத் கி தர்மனிஷ்ட அவர் சுஷாசன் சே வஹ குஷ்தே. ராஜா பகீரத் வந்து பகீரத்தோட ஆட்சி நடத்தக்கூடிய இதை பார்த்து அவர் சந்தோஷம் அடைஞ்சார். உஸ்கே ஆதர் சத்கார் சேபி குஷ்பே. அவர் கவனிச்சதில் கூட சந்தோஷம் அடைந்தார் தர்மராஜர். உன்னோனே உஸ்ஸே கஹா துமாரே பூர்வஜ் சாகர் கே அநேக் புத்திர கபில் முனி की शब से जलकर भस्म हो गए. பூர்வஜ் சாகர்ன்ற ராஜாவோட பசங்க எல்லாருமே கபில முனியோட சாபத்தினால சாம்பலாக ஒரு பக்கம் விழுந்திருக்காங்க. इसलिए तपस्या करके गंगा को पृथ्वी पर लाइए. அதனால தவம் பண்ணி கங்கை வந்து பூமிக்கு கொண்டு வாங்க. इससे जगत की भी कल्याण होगी. அதனால உலகத்தோட நன்மையும் நடக்கும்ன்றாங்க. விஷ்ணு கி பிரீத்தி. தர்மராஜ் கே உபதேஷ் சே பகீரத் ஹிமாலய் கயே. தர்மராஜர் சொன்ன மாதிரி பகீரத் வந்து இமாலய் போனார். வஹா உன்னோனே படி கட்டின் தபஸ்யா கி. அதனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணார். உன்கே தப்சே குஷ் ஹோக்கர் விஷ்ணு போலே. அவரோட தவத்தில் சந்தோஷம் அடைஞ்சு விஷ்ணு சொன்னார். பகீரத் துமாரி தபஸ்யா அவசிய சஃபலோகி. பகீரத் கண்டிப்பாக உன்னோட தவம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். துமாரே பூர்வஜ்கோ மேரே லோக் மே ஸ்தான் ஹே. உன்னோட பூர்வஜர்கள் என்னோட லோகத்தில் கண்டிப்பாக இடம் இருக்குது. தும் அப் சிவ்கி தியான் கர்த்தே ஹுயே தபஸ்யா கரோ. இப்போ நீ சிவனை வேண்டி தவம் பண்ணு. வே துமாரே இச்சா பூரி கரங்கே. கண்டிப்பாக கடவுள் உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்கன்றாங்க. பகீரத் சங்கர் கோ தியான் கர்த்தே ஹுயே கட்டின் தபஸ்யா கர்னே லகே. தியானம் பண்ணி கஷ்டப்பட்டு தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. பகவான் சங்கர் பிரகட் ஹோக்கர் பூச்சே போலோ துமே கியா சாயே. பகவான் கடவுள் வந்து சங்கரர் வந்து முன்னாடி வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. பகீரத் ने दोनों हाथों जोड़कर प्रार्थना की. ரெண்டு கையும் குப்பி கடவுளை வந்து வேண்டுறாரு. பகவான் महेश्वर मेरे पितरों की मुक्ति के लिए गंगा जी को आप पृथ्वी पर प्रवाहित करवा दीजिए. என்னோட வேண்டுதலை ஏற்று கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வாங்கன்றாங்க. வழி பூமிக்கு அனுப்பிச்சி வைங்கன்ட்டு. கங்கா धरती पर शंकर के कहने पर गंगा धरती पर उतर आई. சிவன் சொன்ன உடனே கங்கை வந்து பூமிக்கு வராங்க. உன்கே பிரவாகி கத்தி. அவங்க வேகமாக தண்ணி வருதுன்னுட்டு रोकने के लिए शंकर ने उन्हें अपनी जटा पर रखते हुए धरती पर चढ़ा. தன்னோட முடியில் வந்து கட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பூமிக்கு விட்டார்.
भगीरथ के पीछे आते आते गंगा वहां पहुंची, जहां उनके पूर्वज भस्म के रूप में पड़े रहे. பகீரத்துக்கு பின்னாடி பின்னாடியே அந்த கங்கையும் கங்கையும் போகுது. போன பிறகு அந்த தண்ணி வந்து பட்ட உடனே சாம்பலாக விழுந்திருக்கக்கூடிய அவரோட பித்ருக்கள் உயிர் தெழுந்து விஷ்ணுலோகம் போகிறாங்க. உஸ்கே ஸ்பர்ஷ சே சப் விஷ்ணுலோக் பहुंचे. அதோட அந்த தண்ணி பட்ட உடனே அவங்கெல்லாம் விஷ்ணுலோகம் உயிர் தெழுந்து மறுபடியும் விஷ்ணுலோகம் போகிறாங்க. பவித்ர கங்கா ஆஜ் பி பாரத் கோ சுக் பहुंचा रही है. இன்னைக்கு கூட பவித்ர கங்கை வந்து இந்தியாவுக்கு வந்து நல்லது நடத்திட்டு இருக்குன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து மௌன் ஹி மந்த்ர கொடுத்துருக்காங்க. हृदय परिवर्तन का मंत्र मौन ही मंत्र है. மனசை மாற்றக்கூடியது மௌனமாக இருந்தால் எல்லாம் கஹானி சம்ஜாத்தி है. இதை வந்து புரிய வைக்குதுன்றாங்க. சிவப்பா और गौरी, சிவப்பாவும் கௌரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பத்தி பத்னி, दोनों ही गरम स्वभाव के, ரெண்டு பேருமே கோவப்படக்கூடிய ஒரு ஸ்வபாவம். हमेशा वे झगड़ते रहते हैं, எப்போவுமே சண்டை போட்டுட்டாங்க. गरम होकर पति पत्नी पर हाथ भी उठाते थे, கோவப்பட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலேயும் கை எடுப்பாங்க, அடிப்பாங்க. इसलिए उनका घर नरक सा सम्मान बन गया, नरकமாக மாறிடுச்சுன்றாங்க. उस गांव में एक साधु महान आए, ஒரு சாமியார் வந்தார். वे सबको उपदेश देते थे, எல்லாருக்குமே நல்லது சொல்லிட்டு இருந்தார். கௌரி उनके उपदेश सुनने लग गई, அவங்க சொல்கிறத வந்து கேட்க போனாங்க. उसने अपने घर का हाल सुनाया, तன்னோட வீட்டோட நிலைமையை கேட்டாங்க, சொன்னாங்க. साधु ने चावल के दानों से भरी एक बोतल दी और कहा, जब पति गुस्से में आएगा तब कुछ दाने मुंह में डाल लेना. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கோவத்தில் பேசும்போது, புருஷன் வந்து கோவத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து வாயில் அரிசி போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருன்னு சொல்கிறாரு சாமியார். தேரா கர் ஸ்வர்க் பன் ஜாயேகா, உன்னோட வீடு வந்து ஸ்வர்க்கமாக மாறிடணும். சிவப்பா ஜப் பி குஸ்ஸா கர்த்தா है, गौरी चावल के दानों मुंह में डाल लेता है, வாய்க்குள்ளே அரிசி போட்டு மெல்ல ஆரம்பிச்சிடான். गुस्से आने पर भी वह कुछ बोल नहीं पाए, கோவம் வந்தாலுமே அவரால் ஒன்றுமே சொல்ல முடியாது. मुंह में चावल के दाने उसे बोलने नहीं देते थे, வாயில் அரிசி இருக்கிறதுட்டு சொல்ல விடல. 4-5 दिन के बाद शिवप्पा का भी मन बदलने लगा, கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட மனசும் மாற ஆரம்பிச்சிச்சு. वह अपने व्यवहार के लिए माफ़ी मांगने लगा, அப்புறமா தனக்கு அவனே மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான் தன்னோட புருஷன். பத்னி பி மாஃபி மாங்கனே லகி, ஒய்ஃபும் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க. घर अब स्वर्ग बन गया, இப்போ வந்து வீடு வந்து ஸ்வர்க்கமாக மாறிடுச்சுன்றாங்க. मौन ही मंत्र है, मौन धारण करने से बहुत सारी लड़ाइयाँ अपने आप सुलझा जाती है. மௌன் நிறைய பிரச்சனைகள் வந்து அமைதியாக இருக்கிறதுனால விலகி போயிடும்ன்றாங்க. हृदय परिवर्तन शुरू होना लगता है, மனசு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. मौन से बढ़कर कोई मंत्र नहीं है, மௌனமாக இருக்கிறதோட வேற எந்த மந்திரமும் இல்லைன்றாங்க. यही इस कहानी का सीख है, இதுதான் இந்த கதையோட மாரல்ன்றாங்க. सबको अपने गुस्से पर काबू रखना चाहिए, விசேஷத்தா எல்லாருக்கும் தன்னோட கோவத்தில் வந்து கண்ட்ரோல் இருக்கணுன்றாங்க, கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சூகே சந்திரன். எல்லாம் இந்த சாராம்சம் வந்து ஏதாவது ஒன்று எழுதணும், இருந்தாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து கதையை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த எஸ்ஸேவே நடத்துகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து சூகே சந்திரன். गांधी ने महान गुण के बारे में यह कहानी प्रकाश डालती है, காந்திஜியோட அவரோட பெருமையை வந்து இது அவரோட குணத்தை பற்றி சொல்லுது. हरिजन उद्धार गांधी जी के महान लक्ष्यों में से एक है. ஹரிஜன் உத்தார் டவுன் ட்ராடன் பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்காக காந்திஜியோட என்ன சொல்லுவோம் லக்ஷ்ய எய்மில் வந்து அவரோட குறிக்கோளில் ஒன்றா இருந்துச்சு. ஏக் பார் பாபுஜி ने हरिजन उद्धार के लिए अनशन किया, விரதம் இருக்கணும்னு முடிவெடுத்தார், अनशन किया.
उपवास करते समय उन्होंने एक हरिजन लड़के से कहा कि उसके लाए हुए संतरे से ही वे व्रत तोड़ेंगे. அவங்க எடுத்துட்டு வந்த ஆரஞ்சில் தான் யாரை விட்டு ஒரு பையனை ஒரு டான் ப்ராடன் பீப்புளோட ஒரு கீழ் ஜாதி பையன் எடுத்துகிட்டு வர ஆரஞ்சில் தான் நான் வந்து என்னோட விரதத்தை முடிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. उस हरिजन लड़के का नाम विठोबा. அந்த பையனோட பேர் வந்து விட்டோபா தான். विठोबा ने सबसे कहा कि उससे लाए गए संतरे से ही गांधी जी अपना व्रत तोड़ेंगे. அவன் அந்த பையன் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆரஞ்சில் தான் நான் என்னோட விரதத்தை முடிப்பேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவான். காந்திஜி வந்து நான் எடுத்துகிட்டு வர பழத்தில் தான் ஆரஞ்சில் தான் அந்த பழத்தை சாப்பிட்டு தான் அவர் விரதத்தை முடிப்பார். லேக்கின் கிசி கோ உஸ்கி பாத்தோं पर भरोसा नहीं हुआ. இவன் சொல்கிறத வந்து ஏற்றுக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. अमीर लोग गांधी जी के लिए टोकरी भरकर संतरे बेचते थे. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கூடக்கூடியாக வந்து ஆரஞ்சு அனுப்புகிறாங்க. லடுக்கா कहीं कड़ी मेहनत कर 1 रुपये संचित कर चुका था. वो ரொம்ப கஷ்டப்பட்டு ₹1 வந்து சேர்த்து வைக்கிறான். उस 1 रुपये में बड़े प्रयास के बाद उसे 4 सूखे संतरे मिले. அந்த ₹1 காஞ்சி போன 4 ஆரஞ்சு கிடைக்குது. காந்திஜி का अनशन खत्म होने का था. அவரோட விரதம் முடிக்கிற நேரம். वे चाहते थे कि उसी लड़के के संतरे से व्रत तोड़ेंगे. அவர் சொன்னார் அந்த பையன் எடுத்துகிட்டு வர ஆரஞ்சில் தான் நான் என்னோட விரதத்தை वहाँ उन अनेक लोग थे. அங்கே நிறைய பேர் இருந்தா. अमीर तो अपने संतरे गांधी जी को भेंट कर रहे थे. ஆனால் எல்லாருமே வந்து ஆரஞ்சு வந்து காந்திஜிக்கு गिफ्ट கொடுத்துட்டு இருந்தாங்க. लेकिन गांधी जी ने कहा विठोबा के संतरे से ही व्रत तोड़ूंगा. विठोबा எடுத்துட்டு வர ஆரஞ்சில் தான் நான் என்னோட விரதத்தை முடிப்பேன்னு சொல்வார். विठोबा ने अपने सूखे संतरे गांधी जी को சோம்பா. தன்னோட காஞ்ச ஆரஞ்சு வந்து காந்திஜி கிட்ட கொடுத்தான். उसी को पीकर गांधी जी ने व्रत तोड़ा. அதை குடிச்சு தான் அவர் விரதத்தை முடிச்சார். गांधी जी के बड़प्पन पर कहानी प्रकाश डालती है. அவரோட ஏழ்மைத்தனத்தை மேலே கதையை சொல்கிறாங்க. அவரோட பெருந்தன்மையை பற்றி அந்த கதையை சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த மெயின் வந்து 10 மார்க்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ராமர் கதை பார்க்கலாம். கினி 2 प्रश्नों के उत्तर लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 கேள்விக்கான பதில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. दशरथ के कितने पुत्र थे? वे कौन कौन थे கேட்டிருக்காங்க. दशरथ के 4 पुत्र थे. वे राम लक्ष्मण भरत और शत्रुघ्न थे. ராம் தசரத்துக்கு வந்து 4 பசங்க. அவங்க ராம் லக்ஷ்மண் பரத் அப்புறமா शत्रुघ्न இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து महाराजा दशरथ ने राज्यभार राम को सौंपना क्यों चाहा? ராஜ்யபாரத்தை எதுக்கு ராமருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து राज्यभार क्यों सौंपाன்னு கேட்டிருக்காங்க. महाराजा दशरथ बूढ़े हो गए, வயசாயிடுச்சு. इसलिए उन्होंने राज्यभार राम को सौंपना चाहा. राज्यभार ராஜ்யத்தை வந்து ராமருக்கு கொடுக்கணும்னு நினச்சாரு. இப்போது நெக்ஸ்ட் வந்து महाराजा दशरथ बूढ़े हो गए थे इसलिए उन्होंने राज्यभार राम को सौंपना चाहன்னு கொடுத்துருக்காங்க. தன்னோட ராஜ்யத்தை வந்து ராமருக்கு கொடுக்கணும்னு நினச்சாரு. கைகேயி கா தூசரா வர் கியா தா? கைகேயோட அடுத்த வரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கைகேயி கா தூசரா வர் கைகேயி கா
दूसरा वर राम का 14 साल का वनवास இன்னொரு வரம் 2 வரத்து கேட்டாங்க. ஒரு வரத்தால பரதனுக்கு பரதனை ராஜாவாக்கணும். அப்புறம் இன்னொரு வரத்தால ராமனுக்கு வந்து 14 வருஷம் वनवासத்தை கேட்டாங்க. பரத் ने सभासदों से क्या कहा? பரத் சபையில இருக்கிறவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னு கேக்குறாங்க. भरत भरत ने सभासदों से कहा कि हम सब राम का राज्याभिषेक वन में ही करेंगे. ராமருக்கு வந்து ராஜாவாக்குறது வந்து காட்டிலேயே ராஜாபிஷேகத்தை நடத்திட்டு கூட்டு வருவோம்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிசி ஏக் பாட் கா சாராம்ஷ் லிக்கி, ஏதாவது ஒன்றுக்கான சாராம்ஷ் எழுத சொல்லியிருக்காங்க. தனுஷ் யக்ன, பரத் கா ஷோக், அப்புறம் மந்த்ரா கா ஷெடியந்திர, அப்புறமா குரு கி பக்தி. இது வந்து இந்த மெயின் வந்து 10 மார்க்கு. இப்போ நம்ம வந்து தனுஷ் யக்னு பார்க்கலாம். ஜனக் மிதிலா கா மகாராஜ் தான். ஜனகர் வந்து மிதிலியோட ராஜாவாக இருந்தார். உன்கி சுபித்ரி சீதா, அவங்களோட பொண்ணு பேர் வந்து சீதை. சீதா சப் தராக்கே தராசே ஹச்சி தி, எல்லா விதமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க. வஹா அத்தியந்த் ரூபவதி கன்யாதி, ரொம்ப அழகானவங்களாக இருந்தாங்க. வஹா குணோங்கி காந்தி वे महाराज जनक सीता के लिए ये एक வீர் புருஷ் சாத்தித்து, தன்னோட பொண்ணுக்கு சீதைக்கு ஒரு வீர வரத்தை தேடிட்டு இருந்தாரு. உன்கே பாஸ் ஏக் புரானே தனுஷ்தே, அவங்ககிட்ட பழைய வில் இருந்தது. ஜோ ராஜ்குமார் உஸ் பர் டோரி சடாயேங்கே உசி கே சாத் சீதா கா விவாக கர்னா சாத்தித்து, யார் அந்த வில்லில் வந்து கயிறை வந்து இழுத்து கட்டுறாங்களோ அவங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு. விஸ்வாமித்ர ராம் और लक्ष्मण के साथ मिथिला के राजमहल पहुंचे. ராம் और லக்ஷ்மணர் கூட மிதிலையோட அரண்மனைக்கு போறாங்க. दूसरे दिन राज भवन में धनुष लाया गया. அடுத்த நாள் வந்து ராஜ்பவன்ல வந்து தனுஷ் வில்ல வந்து எடுத்துட்டு வராங்க. ஸ்ரீராம் ने उसे आसानी से उठकर उसमें डोरी बांध दी. ஸ்ரீராமர் வந்து ஈஸியாக வந்து அந்த வில்லை எடுத்து கயிறை இழுத்து கட்டுறாரு. ராம் கே ரூப் அவர் பல் சே சப் பிரபாவித் ஹுவே, ராமோட அழகுலையும் அவரோட ஸ்ட்ரென்த்லையும் எல்லாருமே ஈர்க்கப்பட்டாங்க. அவரோட சக்திலையும் சொல்கிறேன். சீதா और राम का विवाह धूमधाम से हुआ. சீதையோட கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. உன்கே ஏக் பாயி தே, அவங்களோட ஒரு தம்பி இருந்தான். உன்கே தீன் புத்திரியா தி, அவங்களோட யார் ஜனகரோட தம்பிக்கு வந்து ஒரு தம்பி, அவங்களுக்கு வந்து 3 பொண்ணுங்க. பரத் கா விவாக மாண்டவி சே, பரதனோட கல்யாணம் மாண்டவி கூடவையும். லக்ஷ்மண் கா விவாக ஊர்மிளா சே, லக்ஷ்மணனோட கல்யாணம் ஊர்மிளையோடையும். சத்ருக்ன கா விவாக ஸ்ருதகீர்த்தி சே சம்பன்னு ஹுவா, ஸ்ருதகீர்த்தியோடவும் கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மந்த்ரா கா ஷெடியந்திர பார்க்கலாம். மந்திரையோட சூழ்ச்சி. நான் வந்து இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் 2 நடத்துகிறேன். மித்தத்தை வந்து நான் டெக்ஸ்ட் புக்கில் நடத்துகிறேன். ராஜா தசரத் अपनी छोटी रानी கைகேயி से बहुत प्यार करते. ராஜா தசரதர் வந்து தன்னோட சின்ன ராணியை வந்து ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க. கைகேயி கே ஏக் தாசி தி, ஒரு வேலைக்காரி கைகேயோட. உன்கா நாம் மந்த்ரா, அவங்களோட பேர் வந்து மந்த்ரா. வஹா மைகே சே கைகேயி கே பாஸ் ஆயே, அவங்களோட அம்மா வீட்டிலேருந்து கைகேயி கிட்ட வராங்க. आई थी. கைகேயி உசே பகுத் பியார் தேத்தி தி, கைகேயி அவங்கள வந்து ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. மந்த்ரா குபுடுத்தி, மந்திரை வந்து ரொம்ப குறுக்குத்தனமாக யோசிக்கக்கூடியவ. உஸ்கா ஸ்வபாபி குட்டில்தா, ரொம்ப குறுக்குத்தனமாக யோசிக்கக்கூடியவ. ராம் கே ராஜ் திலக் சே சப் குஷ் தே, ராமோட
ராஜாவாக்கத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் ராஜாபிஷேகத்தில். लेकिन मंत्रा सोचने लगी ஆனால் मंत्रा யோசிக்க ஆரம்பிச்சா राम राजा बनेगा तो कौशल्या राजमहल राजमाता बनेगी. मंत्री राम வந்து ராஜாவாயிட்டா, கௌசல்யா வந்து ராஜ்மாதா ஆவாங்க. கைகேயி यहाँ नहीं चाहती थी, கைகேயிக்கு இது பிடிக்கல. इसलिए वहाँ கைகேயி के मन में विष भरने लगी. அதனால கைகேயிக்கு வந்து மனசுல வந்து விஷத்தை வந்து திணிக்க ஆரம்பிச்சா. मंत्रा ने கைகேயி से कहा तुम अब दशरथ से 2 वर मांगो. நீ இப்போ வந்து 2 வரத்தை கேளு. एक वर से भरत का राज तिलक और दूसरे वर्ष से राम के लिए 14 साल का वनवास. அடுத்த வரத்தில் ராமருக்கு 14 வருஷம் வனவாசத்தை கேட்க சொல்லி சொல்கிறாங்க. துமாரா காம் பன் ஜாயேகா, உன்னோட வேலை நடந்துருன்றாங்க. ராம் வன் சலா கயா, ராமர் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பரத் கா ஷோக். राम सीता और लक्ष्मण के साथ वन की ओर निकल पड़े. राम लक्ष्मण सीதை எல்லாம் வனத்தை நோக்கி காட்டை நோக்கி போகிறாங்க. ராம் கே வியோக் மே மகாராஜா தசரத் நே பிரான் சோட் தியா. ராமரை பிரிஞ்சதும் இந்த மகாராஜா தசரதர் வந்து இறந்து போகிறாரு. அயோத்தியா மே ஷோக் சாகையா, அயோத்தியில் வந்து சோகம் பரவி இருந்துச்சு. मुनि वशिष्ठ ने मामा के घर से भरत को और शत्रुघ्न को बुलाने के लिए दूत भेजा. முனி வசிஷ்டர் வந்து மாமா வீட்டிலேருந்து பரத்தையும் சத்ருக்னையும் கூப்பிட்டு வரத்துக்கு அமிச்சாரு. दूत ने भरत से मिलकर कहा, பரத்தனை பார்த்துட்டு கேட்டாங்க, अयोध्या में आपकी ज़रूरत है, அயோத்தியாவில் உங்களோட தேவை இருக்கு. अपनी माता कैकेयी से सारी बातें जानकर वे गुस्से करने लगे. தன்னோட அம்மா கிட்டேருந்து கைகேயி கிட்டேருந்து எல்லா என்ன சொல்லுவோம் விஷயத்தும் கேட்டதும் அவருக்கு வந்து கோவம் வந்துச்சு. कहने लगे माँ तूने राज्य के लोभ में पड़कर पिताजी की प्राण ले लिया. நீ வந்து நாட்டோட பேராசையில் நீ வந்து அப்பாவை எழுந்துட்டன்னு பரத்தை திட்டுறான். 14वें दिन सभासद जब मिले तब उनसे भरत ने कहा, सभासद கூட்டம் சேர்ந்ததும் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, हमारे कुल में सदा बड़ा लड़का ही राज्य का अधिकारी होता है. நம்மளோட குலத்தில் வந்து எப்போவுமே பெரிய பையன்தான் ராஜ்யத்தை வந்து பார்த்துக்கக்கூடியவன். அவர் கத்தி पर बैठता है, அவன் தான் சிம்மாசனத்து மேலே உட்காருவாங்க. हमें उस नियम का पालन करना चाहिए. அதனால நம்ம அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. हम सब वन जाएंगे, நம்மலாம் காட்டுக்கு போவோம். वहीं पर श्री रामचंद्र की अभिषेक कराएंगे, அங்கேயே நம்ம வந்து அவருக்கு வந்து ராஜாபிஷேகத்தை செய்வோம். भरत और मंत्रियों के साथ हजारों अयोध्यावासी भी वन की ओर निकले. ஆயிரக்கணக்கில் அயோத்தியவாசியும் காட்டை நோக்கி போனாங்கன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது குஹா கி பக்தி, அதனோட சாராம்சம் நடத்துகிறேன். 4 சாராம்சம் நடத்துகிறேன். உங்களுக்கு எது தேவையோ அதில் எது நல்லா புரிஞ்சு எது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்போ இது பண்ணிக்கோங்க. ஆனால் இருந்தாலும் எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். राम लक्ष्मण और सीता चित्रकूट में पूर्णकुटी बनकर रहते हैं. चित्रकूட்டில் வந்து குடிசையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கங்கா கி கட் பர் நிஷாத் ரத்தித், கங்காவோட இதில் வந்து நிஷாத்ன்ற ஒரு ஃபாரஸ்ட் காட்டு ஜனங்க இருந்தாங்க. நிஷாதோம் கே நேதா குஹாதா, நிஷாத்ன்ற ஒரு ட்ரைபல் இதில் லீடர் வந்து குஹா ராம்சந்திர கா படா பக்து தான். குஹா வந்து ராமச்சந்திரனோட பெரிய डिवोटी. एक दिन गुहा ने देखा कि भरत अपनी सेना और हजारों लोगों के साथ आ रहे हैं. ஆயிரக்கணக்கில் ஜனங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டு பரத்தை வந்து காட்டு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. गुहा ने मन में सोचा कि भरत राम लक्ष्मण और सीता को मारने के लिए आ रहे हैं. மனசில் குஹாவுக்கு வந்து குஹாவோட மனசில் தோணுச்சு, பரத்தை
ராம் லக்ஷ்மணனும் சீதையை வந்து சாகடிக்க வராங்க. वह भरत से लड़ने तैयार हुआ அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடியான लेकिन भरत से मिलकर उसे मालूम हो गया कि भरत राम को मारने नहीं आए हैं. பரதனை பார்த்ததும் பார்த்து பேசினதும் தெரிய வந்துச்சு ராமரை வந்து அடிக்க வரலான்ட்டு. गुहा के पूछने पर भरत ने कहा मैं राम के राज्याभिषेक करके उनको लौटाकर अयोध्या ले जाने आया हूँ. நான் அவரை வந்து ராஜாவாக்கிட்டு ராஜாபிஷேகத்தை முடிச்சுட்டு இங்கே ராமரை வந்து வீட்டுக்கு அரண்மனைக்கு கூட்டு போகலான்னு வந்திருக்கேன்றாங்க. பரத் கி பாத் சுன்கர் சப் நே கஹா பரத் தும் தன்யவோ. भरत நீ வந்து தன்யன்றாங்க நல்லவனா இருக்குன்ற. दूसरे दिन गुहा ने सबको गंगा पार कराया. அடுத்த நாள் கங்கையை வந்து கரை தாண்ட வச்சாரு. सब लोग चित्रकूट की ओर चल पड़े. எல்லாருமே சித்திரக்கூட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாங்கன்றாங்க. அடுத்த இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸு தெரிவிங்க. நான் வந்து வீடியோ போடுறது வந்து மதியமாக வந்து புரிஞ்சு படிங்க, கதைங்களெல்லாம் புரிஞ்சு எழுதணுன்ற ஒரு கான்செப்டில் தான். ஏன்னா நிறைய பசங்க மதியமாவில் வந்து கஷ்டப்படுறாங்க. எல்லாம் ஈஸியான பேப்பர், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிங்கன்னா கண்டிப்பாக அது ஈஸியான பேப்பர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸு தெரிவிங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.